சக்தி. அடுத்ததா மிக எல்லாரும் விரும்பத்தக்கிற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சி அதை பத்தி ஜோதிடம் இருக்குது இல்ல எத்தனையோ பல கருத்துக்கள் இருக்கட்டும், இது ஒரு அடிப்படை விஞ்ஞானம்னு சித்தர்கள் சொல்றாங்க. இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை. எதையுமே இல்லைன்னு சொல்றதுக்கு எந்த ஆராய்ச்சியும் தேவையில்லை சொல்லிட்டு போலாம். ஆனா இருக்குதுன்னு சொன்னாதான் என்னுடைய அறிவுல பல கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல முடியும். அதுவே பகுத்தறிவாகும். அந்த மாதிரி ஜோதிடம் இருக்கிறது அப்படின்னு நம்பவர்களுக்கு ஒரு தகவல் என்னன்னா, இப்ப சனி பெயர்ச்சி ஒரு சாதம் நடந்துருச்சு, இன்னும் ஒரு வருஷங்களுக்கு தான் நடக்க போகுதுன்னு இரு வேறான கருத்துக்கள் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது சனி பெயர்ச்சி இப்ப நடந்ததும் உண்மை, இனிமேல் நடக்க போறதும் உண்மை. புரியல இருக்குது இல்லங்கிற மாதிரி இருக்குது. இது ரெண்டு கேள்வி வந்துருச்சா? அதாவது ஆலயங்களுக்கு சனி பெயர்ச்சிங்கிறது அடுத்த வருஷம் மாசி மாசம் தான். ஆலயத்துக்கு நீங்க ஆலயத்துக்கு மட்டும் அதை வச்சீங்க. ஆனா இப்ப மனிதர்களுக்கு இப்பொழுது நடந்ததுதான். ஏன்னா இப்ப மியான்மர்ல வந்து இன்னைக்கு நிலச்சரிவு ஏற்படுது, அது வந்து நம்ம இந்தியாவும் பாதிக்குது. அப்படிங்கிற பொழுது ஒரு சனி பகவான் பெயர்ச்சி ஆகும் பொழுது இந்த 2.5 வருஷத்துக்குள்ள இன்னும் என்னென்ன நடக்கும் அது அப்புறம் முதன்மையாகவே அது நடத்தி காமிச்சிட்டார். அனுபவத்துல நிறைய பார்த்தாச்சுங்க சுவாமி. இப்போ சனீஸ்வரங்கிற ஒரு நீதிபதி, அந்த நீதிபதிகள் மத்தியில இந்தியாவில பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நீதிபதிகளுடைய சர்ச்சை, ஒரு மாற்றம், ஒரு நீதிபதி வீட்டுல 26 கோடி இது எல்லாமே இந்த மாற்றத்தை குறிக்கிறது. நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்போ விருச்சிக ராசியில அர்த்தாசிரமா இருந்த சனீஸ்வரன் விருச்சிக ராசி விட்டு தனுசு ராசிக்கு வந்து நகர்ந்துட்டார். அந்த நகர காலம் வேணா 1 வருஷமா இருக்கட்டும், ஆனா என்ன விட்டு போயிட்டாரா இல்லையா? போயிட்டாரு. அப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். அதான் உண்மை. மனிதர்களுக்கான பெயர்ச்சி நடந்து வருச்சு, ஆலயத்திற்கான பெயர்ச்சி அடுத்த வருஷம் நடக்கும். இப்ப 7.5 சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்தெந்த ராசிகளுக்கு 7.5 சனி? இப்ப 7.5 சனி வந்து புரட்டாதி மீனராசி நடந்துகிட்டு இருக்கு. அது ஜென்மசனி. அதே வந்து உத்தரட்டாதி மீனராசி, ரேவதி மீனராசி. இப்ப 7.5 சனி தொடக்கம் வந்து அஸ்வதி மேசராசி, பரணி மேசராசி, கிருத்திகை மேசராசி. இந்த 7.5 சனி காலகட்டங்கள்ல இப்ப மீனராசிக்காரங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு ஜென்மசனியா இருக்குது. அவங்களுடைய இந்த 2.5 ஆண்டு கால பயணம் அவங்க சந்திக்க அவங்க கர்மா அடிப்படையில் தான் அவங்க ஜாதக ரீதியா நடக்குது. அதை நம்ம எளிமையா கடக்கிறதுக்கு என்ன வழி? ஒவ்வொரு நாம இதுல வந்து என்ன அப்படின்னா, இறை வழிபாடு நிறைய வேணும். இந்த 7.5 சனியில வந்து இறை வழிபாடு கண்டிப்பா வேணும். இந்த இறை வழிபாடு எப்படி செய்வது, எப்படி செய்தால் வந்து நமக்கு இந்த 7.5 சனி தாக்கம் குறையும், நமக்கு நல்லது நடக்கும். அவர்கள் என்ன நமக்கு வந்து எவ்வளவு கோபத்தை தூண்டினாலும் சரி, எவ்வளவு நல்லது செய்தாலும் சரி, அதை நான் எப்படி நான் வரவேற்கிறது, என்ன வழிபாடாக நான் வரவேற்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒவ்வொரு மனிதரும் 7.5 சனியை நடக்கும் பொழுது கண்டிப்பாக நவகிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய சனி பகவானை சுத்தி வருவது நல்லது. சனி பகவானை சுத்தி வருவதும் நல்லது. இது முதல். இது கண்டிப்பா நாம அது செஞ்சே தீரணும். எள்ளு தீபம் வைக்கணும், கருப்பு துணி வாங்கி சாத்தணும். இது எல்லாமே செஞ்சு வந்தால் சனிக்கிழமை அதை செய்யறது வழக்கம். வன்னி இலை வச்சு செய்யலாம். ஆனா ஆதியில நல்ல எண்ணெய் தீபம் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இடையில தான் பல எண்ணெய்களை போடாது கிடையாது. நல்லெண்ணெய் தீபம், அகல் விளக்கு தான், வேற எதுவும் கிடையாது. எள்ளு தீபம் தான். இதுதான் நாம செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். இது காலகாலமா நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்ப நவகிரகங்கள் இல்லை, சனீஸ்வரன் கோயில் இல்லைங்க சாமி எங்க ஊர்ல, நாங்க எந்த சாமியை வழிபடுறது அப்படின்னு அவங்க கேட்பாங்க. உங்க ஊர்ல என்ன கோயில் இருக்கோ அந்த ஆலயத்துக்குள் இருக்கக்கூடிய மூலதனம் உள்ள மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளோ விநாயகரோ ஈஸ்வரனோ பார்வதியோ ஏதோ ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க மூலஸ்தானத்துல. அந்த மூலஸ்தானத்துல போய் நாம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரணும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யணும். இந்த புதன்கிழமை செய்யறது தொடரும், சனிக்கிழமை செய்வது முடியும். இதுக்காக தான் புதன்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை முடிக்கிறது. இது செய்து வந்தால் இந்த
இந்த புதன்கிழமை விளக்கு வச்சுக்கிட்டு வந்தாக்கா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை முடிச்சுக்கணும். இது செய்து வந்தால் இந்த 7.5 சனியினுடைய தாக்கம் குறையும். இப்போ ஒரு வீடை மாத்தணும், செய்து கொண்டு இருக்கக்கூடிய உத்தியோகத்திலிருந்து வேற உத்தியோகத்துக்கு மாறணும், ஒரு வாகனத்தை மாத்துறது, ஒரு மருத்துவ செலவு ஏற்படுறது, ஒரு என்கொயரி, எனக்கு அதுக்கு சம்பந்தமே இருக்காது, அந்த என்கொயரி நான் சந்திக்கிறது, ஒரு பொருளை கிளம்பி விட்டுறது, இதெல்லாம் நடக்கும்னு இந்த 7.5 சனியில கண்டிப்பா உண்டு. இதெல்லாம் நடக்காம இருக்கணும். என்னுடைய சக்திக்கு நான் தாங்கக்கூடிய வகையில் நடந்தா பரவாயில்ல, ஏதோ பெரிதா நடந்தா அதுல இருந்து தாக்கம் ஏற்படாம இருக்க செய்ய வேண்டிய பூஜைகள் நிறைய இருக்கு. என்ன பூஜை அப்படின்னா, இப்ப இங்க வந்து காளியம்மன் ஆலயம், இந்த பழனிப்பா காலனிக்குள்ள காளியம்மன் கோவில் இருக்கு. இந்த மக்கள் வந்து வெளியில போய் கும்பலையே தூரமா இருக்கே, நடக்க முடியலையே, வண்டி இல்லையே, வாகனம் இல்லையேன்னு கூட சொல்லலாம். எல்லாம் இருந்தும் போக முடியாம கூட ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். அப்பேற்பட்டவங்க நம்ம அம்பாளுகிட்ட வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையிலே ஆகட்டும் அல்லது சாயந்தரம் ஆகட்டும் நல்லெண்ணெய் தீபம் வச்சு வழிபட்டாக்கா இதுக்கு 7.5 சனி தாக்கம் குறையும். ஊர் நடுவே இருக்கும் உச்சி மாகாலை ஒரு சூடம் கூட ஏற்றாமல் பேதையே ஊரெல்லாம் சுற்றி திரிவதென்னு சித்தர் பாடல் ஒண்ணு இருக்கு. ஊர் நடுவில் இருக்கிற உச்சி மாகாலை நீங்க சொல்ற மாதிரி அந்த வழிபாடு பண்ணும்போது 7.5 சனியினுடைய தாக்கம் குறையும். சன்னோ தேவி ரபேஷயே ஆபோ பவந்து வேதையே செய்யோ ரவீஸ்வரவந்துனாஹ காகத்வஜாய வித்மஹே கட்ககஸ்தாய தீமஹே தன்னோ மந்த பிரஜோதியாத். இது வந்து சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு முன்னாடி தீபம் ஏத்தினால் அவருடைய தாக்கத்தை குறைக்கிறாங்க அம்பாள். இது கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கும் வழிபாடு செய்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆலயத்துல இந்த வழிபாடும் செய்துகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சனிக்கிழமையும் புதன்கிழமை ஆரம்பிச்சு சனிக்கிழமை வரையிலும் இந்த வழிபாடு நடந்துகிட்டு இருக்கு. நடக்காமலாம் இல்ல, எல்லா பரிகாரமும் இங்க நடந்துகிட்டு இருக்கு. சகல தேவதைகளுக்கு உண்டான பரிகாரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சகல கிரகங்களுடைய பரிகாரங்களும் இங்க நடந்துட்டு ஜாதக ரீதியா. இப்போ என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்கன்னா வைத்தியர்கள் அடிப்படையில சனி தாக்கம் வரும்பொழுது இந்த வாதம் அதிகரிக்கும். பக்கவாதம், முடக்குவாதம், இப்படி கீழ்வாதம், இப்படி பல வாதங்கள் அதிகரிக்குது. குறிப்பா எலும்பு மஜ்ஜை சார்ந்த நோய்கள் ஏற்படுது. எலும்பு முறிவு, தண்டு இப்படி நோய்களில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். ஏன்னா பக்கவாதம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையை மடங்கி போயிடும். ஆமா ஆமா ஆமா, பக்கவாதம் வந்தாலும் அப்படியே. ஆமா, ஆனா இந்த உடம்புக்கு தூணாக இருப்பது எலும்புகள். இந்த எலும்புகளை பாதுகாக்கவும் இந்த வாத நோய் வராமல் தடுக்கவும் சனீஸ்வர வழிபாடு என்ன பண்ண. இதுக்கு என்ன அப்படின்னா, இந்த 7.5 சனியில வந்து அல்லது அஷ்டம சனியிலையோ இதெல்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு, கண்டிப்பா உண்டு. ஏன் அப்படின்னா தொன்று தொட்டு வந்து பரம்பரையா வர்றதும் உண்டு. அப்படி இல்லை அப்படின்னா நாம வந்து நம்மளோட ஜாதக ரீதியாகவும் வர்றது உண்டு. ஆகையினால இதுக்கு என்ன பரிகாரம், எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா, அம்பாளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஆனது, அம்பாள் கைகால் அஸ்தமானது, தன்னுடைய பார்வையானது நேர்பார்வையா உட்கார்ந்து அம்பாள் தியானம் பண்ணாலே இந்த வியாதிகள் குறைஞ்சிரும், இந்த வியாதிகள் வராது. முதல்ல நம்ம அம்பாளை வந்து தரிசிக்க முதல்ல ஆலயத்துக்குள்ள வரணும். நம்ம காளிய முதல்ல வரும்பொழுதே அவள் வந்து உனக்கு என்ன பரிகாரம் செய்யணும், ஏது பரிகாரம் ஆலயத்துக்கு வந்த பிறகுதான் அது கிடைக்கும். அதற்கு முன்னாடி வந்து நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, தீபம் போடணும். உன்னால வர முடியலன்னா உங்க வீட்டுல யார் இருக்காங்களோ அவங்கள வந்து தீபம் போட சொல்லணும். நீ 3 தடவை தீபம் போட்டீங்கன்னா தான் உன்னால இங்க வரவே முடியும். இல்லைன்னா வரதுக்கு கூட உன்னால முடியாத சூழ்நிலை ஏற்படும். நீ அப்படி வரல, பிடிக்கல, செய்யல, முடியல அப்படின்னாக்கா தன்னுடைய சில விஷயங்களை குணப்படுத்த முடியாது. இது இங்க வந்துதான் நீங்க வந்து சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். முன்னாடி அமர்ந்து ஆமா பண்ணும் பொழுது அவங்களுடைய சக்தி நம்ம உடம்புல கிடைக்கும் பொழுது ஆமா நோய்கள் எல்லாம் விலகுது. அடுத்தது இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த மாதிரி காலகட்டங்கள்ல அனுபவத்தில் பார்த்தது சிறு சிறு விபத்துகள், ஏன் பெரிய விபத்துகள் கூட ஏற்படும்.
ஒரு சிலர் தப்பிக்கிறாங்க, ஒரு சிலர் பாதிப்படைஞ்சிடறாங்க. ஆமா, இந்த விபத்துக்கள்ல இருந்து இந்த சனி காலகட்டங்களை நாம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? அதாவது காலையில சூரிய உதயத்திலிருந்து இரவு 9 மணி வரையும் நம்ம ஆலயம் திறந்திருக்கும். எல்லா நாட்களுமே திறந்திருக்கு. எல்லா நாளும் ஆலய பூஜை உண்டு. இப்போ நீங்கள் கேட்குற இந்த சனி பகவானுடைய தோஷங்கள் அத்தனைக்குமே அதுக்கு ஒரு வழிமுறை உண்டு. என்ன வழிமுறை அப்படின்னாக்கா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையாகட்டும், திங்கள் வெள்ளி, இந்த சோமவாரத்துலேயும் சுக்கிரவாரத்துலேயும் இங்கே வந்து அம்பாளுக்கு வந்து சனி பகவானுடைய தாக்கமும் மட்டுமல்ல, நவக்கோள்களினுடைய தாக்கங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு மக்களுக்கு இங்கே ஒரு பூஜை செய்கிறோம். அது எப்போ செய்கிறோம் அப்படின்னா, மாசத்துல ஒரு நாள் வந்து அஷ்டமி தேதியில பிரித்திங்கரா ஜபம் பண்ணி ஹோம பூஜை இதெல்லாம் செய்து அம்பாளுக்கு தீர்த்தம் அபிஷேகம் பண்றோம். அப்போ வந்து அந்த தீர்த்தம் வந்து சுவாமி பிரசாதமாக கொடுக்குறோம். அப்ப இந்த தாக்கங்கள் பூரா குறைஞ்சிடும். பிரித்திங்கரா ஜபம் நாங்க செய்துட்டு இருக்கிறோம். ஓம் ரீம் கிருஷ்ணவாசதே சிம்மவதனே மகாவதனே மகாபைரவி சர்வசத்ரு கர்ம வித்வம்சனே பரமந்திர சேதினி சர்வபூததமனே சர்வபூதான பந்த பந்த சர்வ விக்னான சிந்து சிந்தி சர்வ வியாதினி நிகந்த நிகந்த சர்வ துஷ்டான பட்சபட்ச ஜுவாராஜிக்கே கராலவத்ரே கராலதம்சே பிரத்தங்கிரே நமஹா. இது பிரித்திங்கரா தேவி. இது இந்த பிரித்திங்கரா அம்பாளுடைய மந்திரங்களை ஜபம் பண்ணி பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணும் பொழுது ஹோமங்கள்லாம் செய்து அம்பாளுக்கு கடம் வளம் வந்து அம்பாளுக்கு பூஜை பண்ணும், அபிஷேகத்தை பண்ணி பூஜை பண்ணி பிரசாதமா கொடுக்குறோம் அந்த தீர்த்தத்தை. அந்த தீர்த்தம் தான் பல உயிர்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு, பல வியாதிகளை குணப்படுத்திக்கிட்டு இருக்கு, நவக்கோள்களை சாந்தப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒண்ணு செஞ்சாத பல விஷயங்கள் நடக்கும். இப்போ பைரவர் வழிபாடு, சனீஸ்வர தாக்கத்திலிருந்து பைரவர் வழிபாடு அம்பாள் சன்னதியில் அதை எப்படி செய்யுது? அது அஷ்டமியில வந்து ஒவ்வொரு அஷ்டமியும் தேய்பிரை ஆகட்டும் வளர்பிறை ஆகட்டும் 2 அஷ்டமியும் பைரவருக்கு செய்யறது வழக்கம் உண்டு. ஆனா இங்க வந்து அஷ்டமியே வந்து பைரவராக நினைச்சு பாவிச்சு கும்பம் கலசங்கள் எல்லாம் வச்சு பூஜை பண்ணி ஹோமங்கள் செஞ்சு அந்த அஷ்ட பைரவரை அம்பாளுக்கு அஷ்ட திக்கிலேயே வச்சு நாங்க பூஜை பண்ணி அபிஷேகம் பண்றோம். பொதுவா ஈஸ்வரன் கோவில்ல ஈசானத்துல பைரவர் சன்னதி இருக்கு. இப்ப அம்பாள் சன்னதியில பண்றது பத்தி நீங்க சொல்றீங்க. ஆமா, அம்பாள் சன்னதியில பண்ணும் பொழுது அம்பாளுக்கிட்ட எல்லாம் வச்சு பண்றோம். அங்க ஈசானியம் பிரிக்கிறது 8 பைரவரையும் அஷ்ட பைரவரையும் நாங்க வச்சு பூஜை பண்றோம். அந்த ஈசானிய பைரவர் கால பைரவராகட்டும் மற்ற பைரவர்களாகட்டும் மட்டும் வச்சு பண்றது கிடையாது. 8 பைரவர்களையும் நாங்க ஆவாகனம் பண்ணி அம்பாளுக்கு அஷ்டபுஜமாக 8 திக்கிலையும் வச்சு பூஜை பண்ணி அவளுக்கு அபிஷேகம் பண்றோம். அப்படிங்கும் போது அந்த அஷ்ட பைரவர் இங்க இருக்காரு. அந்த அஷ்ட பைரவருங்க வந்து நம்மள வந்து எவ்வளவு பெரிய பல பிரச்சனைகள், ஒருத்தருக்கு வந்து இப்ப பயம் எனக்கு ரொம்ப வந்துகிட்டே இருக்குங்க சாமி, என்னால ஒண்ணும் பண்ண முடியல, திடீர்னு பயம் வருது, இப்படி எல்லாம் நினைப்பாங்க. மனோ பயம் இரவு நேரத்துல அதிகமா வரும். மனோ பயத்தை உருவாக்கும் பொழுது இந்த அம்பாளை நினைச்சாலே போதும் அங்க போய் நிப்பா. அந்த மாதிரி நாங்க இங்க பூஜை பண்ணிட்டு வரோம். பைரவர் பூஜை பண்ணி கிரக தாக்கத்திலிருந்து நம்ம காத்துக்கொள்ளலாம். சரி, இது ஆஞ்சநேயர் வழிபாடு. ஆஞ்சநேயர் அம்பாளுக்கும் ஆஞ்சநேயருக்கும் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கும் அம்பாளுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பிருகுவாரத்துல வந்து நாம வந்து சனி பகவான் மட்டுமல்ல ஆஞ்சநேயரையும் வணங்கி வரோம். பிருகுவாரங்கிறது சுக்கிரவாரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, வெள்ளிக்கிழமை காலம்புற பூஜையை தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு மறுநாள் சனிக்கிழமை அன்னைக்கு அபிஷேகத்தை பண்றோம். முத நாள் கலசம் ஆவாகனம் பண்ணி மறுநாள் அபிஷேகம் பண்ணி ஆஞ்சநேயருக்கு அந்த தீர்த்தத்தை வாங்கிக்கிறோம். ஆனா இங்க ஆஞ்சநேயர் இல்ல, அதனால அம்பாளுக்கிட்டே அதை வச்சு செஞ்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இங்க எல்லாமே சகல தேவதைகளை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறோம். உள்ள ஒரு சிவாலயமே உள்ள இருக்கு, அம்பாளுக்கிட்ட இருக்கு. அதை வச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கும் போது ஆஞ்சநேயருக்கு அம்பாளுக்கு என்ன தொடர்பு, ஆஞ்சநேயரை வச்சு எதுக்கு அம்பாளுக்கிட்ட வச்சு பூஜை பண்றீங்க, இதெல்லாம் கேட்கலாம். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதி பிரம்மணோதிபதி பிரம்மா சிவோமே அசதா சிவோம். இது வந்து ராவன் வந்து நம்ம ஈஸ்வரன் சொல்லி அவரு தனக்கு
ஈஸ்வர பட்டத்தை வாங்கின மாதிரி சிவபக்தன் உள்ளவர் ஆஞ்சநேயர். காலையில வந்து வங்கக்கடல்ல குளிப்பாராம், மத்தியானத்துல வந்து இன்னொரு கடல்ல குளிக்கிறார், சாயந்தரம் இன்னொரு கடல்ல குளிச்சுட்டு ஈஸ்வரனை ஜபம் பண்றார். இப்படி ஆஞ்சநேயர் வந்து சிவபக்தனாகவும் இருக்கார். அந்த சிவபக்தன் வந்து தனியா கும்பிடல, ஈஸ்வரன் யார் கும்பிடுறாரோ அந்த காளியை போய் கும்பிடுறார். அந்த காளி இந்த காளி அப்படிங்கிற பொழுது ஆஞ்சநேயருக்கும் காளிக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற பொழுது காளி கிட்ட இருந்து வரம் வாங்காம ஆஞ்சநேயர் எந்த ஒரு வேலையும் செய்ததில்லை. அது முக்கியம். இது உண்டு, கண்டிப்பா உண்டு. அதனால வந்து அவர் வந்து சிவபக்தனாக மட்டுமல்ல காளி பக்தனாகவும் இருந்திருக்கார் ஆஞ்சநேயர். அதனால அதுக்குண்டான சில பூஜைகள் செய்துதான் அவர் எந்த ஒரு இதுவும் செய்வார். அதனால காளிக்கும் ஆஞ்சநேயருக்கும் உள்ள தொடர்பு இது உண்டு. இப்போ பைரவருடைய எளிமையான மந்திரம் மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. பைரவத்வஜாய வித்மகே கார்ககத்தாய தேமகே தன்னோ பைரவ பிரஜோதயான். இது காயத்ரி ஜபம். காயத்ரி மந்திரங்கள் சொல்லி நாம பூஜை பண்ணி வரலாம். ரொம்ப விசேஷமானது. பைரவருக்கு அஷ்டமி திதியில மாலையில போய் அவரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போதும். நாம வந்து பூசணிக்காய் வாங்கி விளக்கு வைக்கணும், அதை வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. தரிசனம் முக்கியம். கண்டிப்பா பைரவர் தரிசனம் முக்கியம். பைரவ தரிசனம் பண்ணால் போதும். அது சொல்லலாம். இது வந்து அது சொல்லலாம். இப்ப ஆஞ்சநேயருடைய ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தன்னோ அனுமத் பிரஜோதயாத். இது காயத்ரி ஜபம். இதையும் சொல்லலாம். இது சொல்றாங்களா அசாத்திய சாதக சொல்லலாம். அது வந்து சனீஸ்வர வழிபாட்டிற்கு அம்பாளுடைய வழிபாடு எப்படி, பைரவருக்கும் அம்பாளுக்கும் அஷ்ட பைரவர் வச்சு பூஜை செய்வது எப்படி, ஆஞ்சநேயர் முடிச்சா சனீஸ்வரனை என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாரு அந்த ஆஞ்சநேயரை அம்பாள் சன்னதியில் வழிபாடு பண்ணுவது எப்படி, இதெல்லாம் ஏழரை சனி காலகட்டத்திலே வரக்கூடிய, அஷ்டம சனி காலகட்டத்திலே வரக்கூடிய, அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளை எளிமையாக போக்கக்கூடியது. இதுல முக்கியமா சாமி இந்த கோர்ட்டு கேஸ் போலீஸ் இந்த விசாரணை ஏழரை சனையிலோ அஷ்டம சனையிலோ அர்த்தாஷ்டம சனையிலோ சந்திக்க வேண்டியதா இருக்கு. இது பெரும்பாலான அனுபவங்கள்ல பார்த்தாச்சு. இதை வெல்லணும். அதுக்கு ஏதாவது சிறப்பு பூஜைகள் பிரச்சனைங்கிற பூஜையே போதுமா? அதுவே சிறப்பு பூஜையா தான் இருக்கும் நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவத்துல இது பிரத்திங்கரா வந்துங்க நாம மாசத்துல ஒரு தடவை செய்யறோம். அந்த பூஜையில் இந்த சகல இப்ப சொன்ன அனைத்துமே வந்து அன்னைக்கு வந்து சொன்னால் அதுக்கு பரிகாரம் உண்டு. முடிந்து விட்டது. ஆமா, பரிகாரம் உண்டு. அதுக்கு என்ன தேவை, சுவாமிக்கு என்ன ஆவாகனம் பண்ணி பண்றதுக்கு என்ன பொருள் வேணும், ஹோமம் பண்றதுக்கு என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது இது ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கு. இப்போ கோட்டை சமாச்சாரம் இதெல்லாம் இருந்தாக்க இந்த பொருள் வாங்கி கொடுப்பா இது சரியா போயிடும் அப்படின்னு நாம சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதை நாம செய்து வந்தால் போதும், இந்த பரிகாரங்களுக்கு உண்டான இதெல்லாம் தீருது. அதாவது நன்மை செய்வதற்கு மட்டும், பல குற்றங்கள் செய்து நன்மை செய்வதற்கு மட்டும், நியாயத்திற்கு மட்டும், தர்மத்திற்கு மட்டும் இறைவனை அணுகினால் கிடைக்கும். நாம என்ன பண்ணிக்கலாம் கிடைக்காது. அதுக்கு கர்ம வினைதான் கிடைக்கும். அதனால இறைவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கு நம்மிடத்துல தர்மம் நீதி நேராமே வேணும் இல்லையா? கண்டிப்பா. அதனால இவ்வளவு சிறப்புகளாக இந்த சனீஸ்வர தொடர்பு அதை எதிர்கொள்ளக்கூடிய பூஜை வழிபாட்டு முறைகளை நாம் தெரிந்து கொண்டோம். இறைவனுடைய துதிபாடி இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். பிடித்த புருவமும் கோவை செவ்வாயும் குமின் சிரிப்பும் பணித்த சடையும் பவளம் போல் மேனியர் பால் வெந்நீரும் இணைத்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. யானே பொய் நெஞ்சும் பொய் நண்பும் பொய்யானால் வினையே நழுதால் உனை பெறலாமே. தேனே அமுதே தித்திக்கும் கரும்பின் தெளிவே மானே அருளாயடியேன் உனை வந்துருமான். ஒளி வளர் விளக்கே உழைப்பிலா ஒன்றே உணர்வு சோர் கடந்ததோர் உணர்வே
தெளிவடன் திறன்மணி குன்றே சித்துத்துள் தித்திக்கும் தேனே அழிவுடன் உள்ளத்துள் ஆனந்த கனியே அம்பலம் மாடரங்காக வெளி உலகதே வெளியூத்தும் தாயே தொண்டனேன் விளம்புமா விளம்பு மண்ணுகுதில்லை வளர்கணும் பக்தர்கள் வஞ்சகல போஜகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புவந்து புவனி எல்லாம் விளங்க அன்னை நடைமடைவார் உமையோ புரிந்து சீற்றி மடங்க கல்லாய் சிவமடங்க கல்லாய் ஆசையரால் பாசம் விழாயான சிவபூசை கொண்டாய் நேசமுடன் 5 எடுத்தும் திருவாசகம் படிதினான் மகாதேவதாபியோ நமஹ சக்தி பிரபாகம் ஞாயே நமக்ய நமகிமுகிச்சாஹ சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சிகினோ பவந்து. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.